இந்த தருணத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வன்னியரசு. அதாவது நேற்றைய தினம் திரு திருமாவளவன் அவர்கள் பேசினதுல மறைமுகமாக அவர் பேசின அந்த விவகாரங்களின் அடிப்படையில் அவர் விஜய் தான் குறிப்பிட்டு பேசுறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது எதிர்த்து களம் காண்கிறவர்கள், திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பவர்களை தொடர்ந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சித்தரிப்பதில் உண்மையிலேயே அதுல வந்து காரணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இது ஒரு அரசியல் வியூகமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கா? இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அல்லது இந்திய அரசியல்ல வலதுசாரிகள் இடதுசாரிகள் இந்த ரெண்டு பிரிவு தான் இருக்குது. ரெண்டு அணி தான் வந்து இப்ப வந்து இருக்குது. வலதுசாரி அரசியலை முன்னெடுத்து வருகின்ற கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி. பாஜக தான் இன்றைக்கு இந்தியாவை மிக மோசமாக, அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வகையில ஒரு வலதுசாரி அரசியலை முன்னெடுத்து வருகின்றது. அப்படி வலதுசாரி அரசியலை முன்னெடுத்து வருகின்ற அந்த அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இடதுசாரி அரசியலுடைய மிக முக்கியமான உத்தியாக இருக்க முடியும். திமுக தலைமையில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அணி என்பது அந்த வலதுசாரி அரசியலை வீழ்த்தக்கூடிய ஒரு வலிமையான அணியாக இருக்கிறது. அப்படி வலிமையான அணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக பல்வேறு உத்திகளை இந்தியா முழுக்க கையாளுகின்றது. அப்படி தமிழ்நாட்டிலும் கையாளுகின்றது. அப்படி தமிழ்நாட்டில் கையாளக்கூடிய அணிகளில் சிலர் வந்து உதிரியாக சிலர் வந்து வேலை செய்வார்கள். அப்படி வந்து பலரை இறக்கி விட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த வலதுசாரி அரசியலுக்கு எதிரான ஒரு உத்தியை கையாளுவதற்காகத்தான் இந்த அரசியலை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைக்கு அதை பேசும் பொழுது அதை பேசியிருக்கிறார்கள். ஒழிய திமுகவை எதிர்த்தால் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறது அப்படி அர்த்தத்துல சொல்லல. வலதுசாரி அரசியலை எதிர்க்காமல் சார், அப்படி பார்த்தா அவருடைய கொள்கை தலைவர்களா அவங்க அறிவிச்சிருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தமும் பார்த்தீங்கன்னா இடதுசாரி சித்தாந்தம் உடையதுதானே. அவர் வந்து கொள்கை எதிரியாவே அறிவிக்கிறது பாஜகவை தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி அவருடைய சித்தாந்தமோ இல்ல அவருடைய கொள்கைகளோ அப்படி இல்லைன்னு நம்ம கணிக்க முடியும்? சரி, நீங்க சொல்றது சரிங்க. இடதுசாரி அரசியல், அதாவது மிக முக்கியமா ஒரு கொள்கை அரசியல் அப்படின்னு கொள்கை எதிரி அப்படிங்கிறதையும் அரசியல் எதிரி என்பதையும் அவர் வந்து தனியாக பிரிக்கிறாரு. பொதுவாக வந்து அரசியல் எதிரிகளை வந்து மாத்திக்கிடுவாங்க. அரசியல் ரீதியா இருக்கிற எதிரிகள் மாறுவாங்க. அதுல வந்து நிரந்தரம் இருக்க முடியாது. ஆனால் கொள்கை எதிரியா மாற்ற முடியாது. கொள்கை எதிரி தான், அதுதான் இலக்கா இருக்க முடியும். ஆனால் தன்னை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவை பிரகடனப்படுத்திய விஜய் அவர்களோ இல்லது நாம் தமிழரோ பாஜகவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக என்ன எதிர்ப்பை, என்ன போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒன்னு சொல்லுங்களேன். இப்ப வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நேற்றுக்கு எங்களுடைய தலைவர்கள் அவ்வளவு பெரிய பேரணி நடத்தியிருக்கிறாரு. மக்களை திரட்டி அந்த பேரணி நடத்தி இருக்கிறோம், போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம், மக்கள் மன்றத்திலையும் பேசுறோம், வழக்கும் தொடுத்திருக்கிறோம். ஆனால் விஜய் அவர்களோ அல்லது வந்து நாம் தமிழரோ என்ன இது எதிர்க்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி செய்யாதனாலதான் அது வந்து முழுக்க பாஜகவினுடைய அனுசரணையாக, பாஜகவினுடைய ஒரு கிளை அணிகளாக இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம். வெளிப்படையா எங்களுடைய தலைவர் அதை சொல்லலைன்னா கூட இதுதான் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அது சார், அப்படின்னாலுமே தொடர்ந்து இதற்கு முன்னாடி யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு களம் கண்டாங்களோ அவங்களையுமே அதாவது பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னா சொல்ற விதமா நம்ம பார்த்திருக்கோம். அப்படி பார்த்தா பாஜக எத்தனை பி டீம் தான் வச்சிருப்பாங்க? இல்லைங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி RSSஐ குறைத்து மதிப்பிடுகிற நிலையிலிருந்து இந்த கேள்வியை நான் வந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னைக்கு திமுக எடுக்கின்ற அரசியல் அல்லது திமுக எடுக்கின்ற அந்த இடதுசாரி அரசியல் என்பது வலதுசாரி அரசியலுக்கு, பாஜகவினுடைய செயல் திட்டங்களுக்கு எதிரானது. இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு யாருக்கான அரசியல் அது முன்னெடுக்கிறாங்க? ஏன் வந்து வடக்க வந்து ராமரையும் நீங்க வந்து ஒரிசாவில் வந்து ஜெகநாத்தையும் சொன்னவங்க ஏன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே போன தேர்தலில் 2021 தேர்தலுக்கு முன்பாக முருகர் நடை யாத்திரையும் நம்முடைய முன்னாள் பாஜகனுடைய தலைவர் முருகன் அவர்கள் முருகன் யாத்திரையை தொடங்கினாரு, வேல் யாத்திரையை தொடங்கினாரு. அதுக்கடுத்து விட்டுட்டாங்க. இப்ப தேர்தல் வரும்போது அது தொடங்குறாங்க. அப்ப இந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு முதல்ல வந்து அம்பேத்கருடைய பார்வை, தந்தை பெரியாருடைய பார்வை வேணும். ஆனால்
இடதுசாரி அரசியலை தீவிரமாக முன்னெடுத்த தந்தை பெரியார எதிர்த்து அவரே ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனாலதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.